ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்ட தேவஜனமே, இன்றைய தினத்திலும் கூட தேவன் நம்மளோடு இடைப்படுகிற வார்த்தை சங்கீதம் 120 1வது வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்ம நெருக்கம் எப்போ எல்லாம் நெருக்கம் வருதோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனை நோக்கி கூப்பிட ஆரம்பிச்சிடுறோம். ஆனால் அந்த நெருக்கம் மாறின அடுத்து நம்ம சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் பல நேரங்களில் தேவனை மறந்துருக்குறோம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்கிறாரு, நம்ம சங்கீதங்களில் படிக்கும்போது நான் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறுமொழி கொடுத்தார், என் கவலைகள்லாம் தீர்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சங்கீதம் 34:4 நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நம்ம எப்போ எல்லாம் கஷ்டம்னு மட்டும் இல்லை, எப்பொழுதெல்லாம் நம்ம தேவனை நோக்கி பார்க்குறோமோ, பயமாக இருக்கலாம், கவலையாக இருக்கலாம், எந்த ஒரு துக்கமாக இருந்தாலும் அது தேவன் எடுத்து போட்டுருவார். எப்பொழுதும் தேவன் நம்மளோட தான் இருக்கிறார். ஆனால் அவரை நோக்கி நம்ம கண் நோக்கி பார்க்கும் பொழுது எந்த ஒரு பயமாக இருக்கலாம், கலக்கமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் எடுத்து போடுகிற வல்ல தேவனாக நம்ம தேவன் இருக்கிறார். அதனால் இந்த நேரத்தில் கூட இந்த காணொளி பார்த்துட்ருக்கிற நம் தேவ ஜனங்கள் எல்லாருக்காகவும் கவலையோடையோ கண்ணீரோடையோ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனை நோக்கி நம்ம கூப்பிடும்போது எந்த ஒரு கவலையாக இருக்கட்டும், அதை மறக்கவே முடியாது, இல்லை அது மாறவே மாறாதுங்கிற கவலைகளையும் மாற்ற வல்ல தேவன் நம்மளோடு இருக்கிறார். அதனால் நம்ம தேவனை நோக்கி நோக்கி பார்க்கும்போது தேவன் எல்லாவற்றையும் மாற்றி நம்மளுக்கு சமாதானத்தை கொடுக்க வல்ல தேவனாக இருக்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்தில் கூட ராஜா எங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, கவலையோடு கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவரோட இருதயங்களை மாற்றிடுங்க ராஜா. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடும்போது, உம்மை நோக்கி ஆண்டவரே பார்க்கும்போது எங்கள் கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் மாறுமே ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எப்பொழுது எங்களோடு இருக்கிறீங்க, திராணிக்கத்தக்கதான ஆண்டவரே. அப்பா, கவலைகளோ கண்ணீரோ மட்டும்தான் ஏசப்பா எங்களுக்கு தருவீங்க. அந்த கவலைகளை தாங்குகிற பலனையும் அதை மேற்கொள்ளுகிற பலனையும் அந்த கஷ்டங்களை எங்களை விட்டு எடுத்து போட போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மறுமொழி கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. எல்லா இந்த நேரத்தில் அப்பா கவலையோடு பார்க்கிற ஒவ்வொருவரோட கண்ணீரை நீர் துடைத்து அப்பா சமாதானத்தை நீர் தரப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆமேன்.